வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 1. ஒரே ஒரு குரல். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த விளக்குங்கிற வார்த்தையை எடுத்துட்டு என்ன வார்த்தையை இதுக்குள்ள போட்டு பார்த்தாலும் அது எப்படி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ தற்சோதனை அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தற்சோதனை பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றத்தையும் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு, அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் தற்சோதனை பண்ணுறோம். மனசுன்னா என்ன, மனசினுடைய துவக்கம், மனதினுடைய முடிவு, மனதினுடைய பர்த்து, மனதினுடைய ஆழம், இந்த மனசில் என்ன இருக்கு, அது எப்படி இயங்குது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் தற்சோதனை. அப்போ இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதை தான் மகரிஷி எண்ணமாராய்தல் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய எண்ணங்களை நாம் ஒழுங்குபடுத்தி ஆசைகளை சீரமைத்து கொண்டு சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து அதுக்கப்புறம்தான் தற்சோதனையே ஆரம்பமாகுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் தற்சோதனைக்கான ப்ராக்டிஸ். இந்த பேப்பர் ஒர்க், இது பேப்பர் ஒர்க்காக மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இதில் நமக்கு விதிவிலக்கே கிடையாது. நாம் இதிலிருந்து கடை தேறியே தீர வேண்டும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒர்க்கே ஆரம்பிக்க போகுது. இதில் நம்ம ஆழமாக சிக்கிட்டு இருக்கிறதுனால மகிழ்ச்சி இதை நமக்கு பேப்பர் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இதையும் நமக்கு ஒரு தேதியாகவே விளக்க வகுப்பாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் இது விளக்கத்தோடு கம்ப்ளீட் ஆகாது. அப்போ பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு டெத்தாக நாம் உள்ளே சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் மகிழ்ச்சி இதை கொடுத்தாங்க. இப்போ இதில் நாம் தேர்ச்சி பெறணும். எண்ணமாராய்தலை கம்ப்ளீட் பண்ணணும். எண்ணமாராய்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், ஆசை சீரமைத்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், கவலை ஒழித்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நாம் சால்வ் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மனம், நம்மளுடைய செயல் திறன் உயர்வு பெறாது. அதனால தான் அது பேப்பர் ஒர்க்காக மகிழ்ச்சி கொடுத்தாங்க. இப்போ இதில் எல்லாம் இருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும், தகவமைத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னா, எல்லாவற்றினுடைய விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜே அந்த இடத்துல தான் கிடைக்கும். இந்த எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதிலெல்லாம் தேடிட்டோம் அப்படின்னா தான் ஒரு நிகழ்ச்சியை புரிந்து கொள்வதற்கான அந்த அறிவும் திறமையும் மேலோங்கும். இப்போ அந்த இடத்துல இருந்து நாம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஆன்மாவுக்கான தற்சோதனையாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய அறிவின் உயர்வுக்கான முழுமையான தற்சோதனையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நாம் யோசிக்கும்போது எல்லாமே தடையில்லாமல் புரியும். சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியலன்னு இருக்கு இல்லையா. நாம் இந்த பேப்பர் ஒர்க்கை பெண்டிங்கில் வச்சுருக்கோம். அதனால தான் சில விஷயம் நமக்கு புரியுது, சில விஷயம் நமக்கு புரியலை.
அது அப்படியே புரிஞ்சாலும் அதில் ஒரு மயக்கம், அதுதானான்னு ஒரு சந்தேகம். ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியதுடைத்து. ஏதோ ஒரு வகையில் ஐயம் இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் உள்ளுக்குள்ள நாம் எங்கேயோ ஆழமாக இந்த எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல்ல சிக்கிட்டு இருப்போன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே ஒரு தெளிவுங்கிறது நமக்கு உருவாகவில்லை. இந்த ஒர்க்கை சரியாக முடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். சந்தேகங்கிறதே வராது. எந்த ஒன்றை சிந்தித்தாலும் அது நமக்கு தெளிவாக இதுதாங்கிறத புரியும். அதனால தான் மகிழ்ச்சி இதை பேப்பர் ஒர்க்காக கொடுத்தாங்க. ஏதோ சும்மா போகிற போக்கில் எல்லாம் மகிழ்ச்சி எதையும் நமக்கு கொடுக்கல. ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி இதற்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உணர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இதிலெல்லாம் இருந்து நாம் கண்டிப்பாக வெளியே வந்துடணும். கடை சேர வேண்டும், எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் பேப்பர் ஒர்க் பெண்டிங் வைக்காதீங்க. நீங்கள் அரியர் வச்சிங்கன்னா பாஸ் ஆக மாட்டீங்க. அரியர் வச்சா பாஸ் ஆக முடியாது. கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு உயரலாம். இப்போ இந்த குறள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாக உங்களுக்கு புரிய வைக்கும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா தவமும் தவமல்ல, சான்றோருக்கு பொய்யா தவமே தவம். எல்லா உடல் பயிற்சியும் உடல் பயிற்சி அல்ல, சான்றோருக்கு பொய்யா உடல் பயிற்சியே உடல் பயிற்சி. எல்லா காயக்கல்பமும் காயக்கல்பம் அல்ல, சான்றோருக்கு பொய்யா காயக்கல்பமே காயக்கல்பம். எல்லா தற்சோதனையும் தற்சோதனை அல்ல, சான்றோர்க்கு பொய்யா தற்சோதனையே தற்சோதனை. எல்லா மௌனமும் மௌனம் அல்ல, சான்றோருக்கு பொய்யா மௌனமே மௌனம். நீங்கள் எந்த வார்த்தையை தூக்கி போட்டாலும் அதுக்கு கரெக்டாக இருக்கும். வள்ளுவர் பூந்து விளாண்டிருக்கார் பாருங்க. ஸோ அவரெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு மகரிஷி மாதிரி. வள்ளுவர் சரியாக அவரை பயன்படுத்தாமல் போயிட்டோம். வள்ளுவத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு. தமிழில் பூந்து விளாண்டிருக்கார் வள்ளுவர். உதடே ஒட்டாமல் ஒரு குறள் இருக்கு, நேற்று சொன்ன குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனில் அதன் இளன். உதடே ஒட்டாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வள்ளுவத்தில் தமிழோடு அப்படியே வாழ்ந்திருக்கார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா வள்ளுவர் தமிழோடு வாழ்ந்திருக்கார். இப்போ நாமளும் உடல் பயிற்சியாக வாழணும். உடல் பயிற்சியை செய்யவெல்லாம் கூடாது, தவத்தை செய்யவெல்லாம் கூடாது, தவமாக வாழணும். காயக்கல்பம் செய்யவெல்லாம் கூடாது, காயக்கல்பமாக வாழணும். உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, மௌனம் இதெல்லாம் செயலாக செய்யாமல் அதுவாகவே வாழணும். ஒரு செயலை செயலாக செய்வது என்பது வேறு, அதுவாகவே வாழ்வது என்பது வேறு. உடற்பயிற்சியாக செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய சயின்ஸ் அவ்வளோதான். இப்போ உடற்பயிற்சியை மகரிஷி இன்னொரு பேர் கொடுக்குறாங்க இல்லையா, உடல் தவம். என்ன அர்த்தம்? உடற்பயிற்சியை தவ உணர்வோடு பண்ணணும், உயிர்கலப்போடு பண்ணணும். உயிரை, மனசை, காந்தத்தை கவனித்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. இந்த அளவுக்கு நாம் பண்ணும்போது தான் நம்ம உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு நமக்கு புரியும். எல்லா உடற்பயிற்சியும் உடற்பயிற்சி அல்ல, சான்றோருக்கு பொய்யா உடற்பயிற்சியே உடற்பயிற்சி. கையை காலை அசைக்கிறது கிடையாது உடற்பயிற்சி. கையை காலை அசைக்கிறது இல்லை, உடம்பை போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பறது இல்லை. அதை அனுபவிக்கணும், அதுவாகவே வாழணும். அதுவாகவே வாழ்கிறதுக்கும் உன்னை பயிற்சியாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, அந்த இடத்துக்கு போனால் தான் அது புரியும். இப்போ மகரிஷி தவத்துக்கு அப்புறம் வாழ்த்தை வச்சுருக்காங்க, சங்கல்பத்தை வச்சுருக்காங்க,
தவத்தை முடிச்சுட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதானே, எதுக்கு மகரிஷி இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்துல வர்றப்ப எனக்கெல்லாம் தோணுச்சு. ஏன் இவ்வளவு பேத்த போய் வாழ்த்திட்டு இருக்கணும்னு சொல்றாரு, சங்கல்பம் பண்ணுங்க சொல்றாரு, உலக நல வேட்பு, அப்புறம் மலை வாழ்த்து, இதெல்லாம் எதுக்கு? தவம் முடிஞ்சோன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதானே அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது எதுக்கு ஏன் என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. நீ இந்த 20 நிமிஷம் தவம் எதுக்காக பண்ற அப்படின்னா, இவங்களை வாழ்த்துறதுக்காக தான் தவமே. தவம் எதுக்குன்னா உங்களை வாழ்த்துறதுக்காக தான் தவத்தையே மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த விஷயம் புரிஞ்சு அதை வாழ்த்தும் போது அதுக்கப்புறம் என்னுடைய தவம் வேறு ஒரு நிலைக்கு, வேறு ஒரு தளத்துக்கு டிராவல் ஆச்சு. இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு செய்யும் போது அதனுடைய தளம், அதனுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒன்னொன்னுத்தையும் புரிந்து செய்தல் வேண்டும். ஏதோ கத்துக்கிட்டோம் சொல்றாங்க பண்றாங்கிறதுக்காக, அதனாலதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர். சுயமா யோசனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. இப்ப இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் ஆராய்ச்சியோட ஏற்றுக்கணும். ஆதி காலத்துல இதே விஷயம் ஃபெயிலியரா போச்சு, ஃபெயிலியர் மாடலா இருந்தது. சொல்லால மட்டுமே கேட்டு கேட்டு வாழ்ந்த பரம்பரை இருந்தது இல்லையா? நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் அவங்களாம் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. பெரியவங்க சொன்னாங்க கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்தோம். அதனுடைய விளைவு என்னாச்சு? பெரியவங்க இருந்த வரைக்கும் ஒரு சயின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தலைமுறை மாற மாற வெறும் பழக்கம் மட்டும்தான் இருக்கு. அது ஏன் எதுக்கு எதனாலங்கிறது விடுபட்டு போச்சு. அப்ப எதையும் நாம ஆராய்ச்சி இல்லாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படிதான் ஆகும். ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்ப சிந்தனையோடு கூடிய வாழ்வியல் முறை, அதுதான் மனித சமுதாயத்தோடு. அதுவும் ஞானம் சார்ந்த சிந்தனைன்னு ஒன்று மனுஷனுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா, அதுதான் ஞானம். மனிதனுக்கு அமைந்த ஞானம், அறிவை அறிந்த தெளிவு. அறிவை அறிந்த தெளிவே ஞானம். வேற எதையோ ஞானம்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதே கிடையாது. அறிவு இன்னதுதான்ங்கிறத நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே ஞானம். அறிவினுடைய பல்வேறு தன்மைகளும் அறிவினுடைய பல்வேறு உண்மைகளையும் நாம் நம்முடைய அகத்தின் உணர்வாக பெறுவதற்கான ஒரு பயிற்சி முறையை வகுத்து மகரிஷி நமக்கு, அதுக்கு பேரு தான் சிம்பிள் பை குண்டலினி யோகா. ஆனா இதனுடைய விளைவுங்கிறது பிரம்மாண்டமானது. நாம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், அவ்வளோ பிரம்மாண்டமானது நம்முடைய மனவளக்கலை பயிற்சியினுடைய விளைவு. அது ஏதோ நம்ம போற போக்கில் அப்படியே ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. டெப்தா உள்ள வாங்க. அதுவா இருந்து அதை நாம் பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவு வேற. சும்மா மேலோட்டமா இருந்து ஒரு ஒர்க்கை செய்யும்போது அதனுடைய விளைவு வேற. எல்லாத்துலேயும் இது இருக்கு. ஒரு செயலை நீங்க பிடிச்சி விரும்பி செய்யறீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், அதனுடைய பொட்டன்ஷியல், அதனுடைய அந்த விளைவு எப்படி இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாம ஏதோ கடனுக்காக செய்யறோன்னு செஞ்சா எப்படி இருக்கும், அதுதான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நாம ஏதோ பிறந்துட்டோங்கிறதுக்காக வாழக்கூடாது. இந்த பிறப்பினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட வாழணும். மனுஷனா பிறந்துட்டோம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு பேர் வேற. மகரிஷி அதையும் தனியா பிரிக்கிறான். வாழ்றதுங்கிறது வேற, பொழைக்கிறதுங்கிறது வேற. பொழைக்கலாம், இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அது பிழைத்தல். அதுக்கு பேரு வாழ்க்கை இல்லை. வாழ்றதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை, அறிவை, மனதை, மெய்ப்பொருளான பேராற்றலை உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல் பண்புகளை வடிவமைத்து கொண்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. மற்றதையெல்லாம் பிழைத்தல் தான். இப்ப இதே அந்த குரல்ல இதையும் பொருத்தி பாருங்களேன். எல்லா உழைப்பும் உழைப்பல்ல, சான்றோருக்கு பொய்யா உழைப்பே உழைப்பு.
எல்லாரும் உழைக்கிறோம். எல்லாமே ஒரிஜினலான உழைப்பா? இல்லை. நம்ம காசுக்காக நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் வருது இல்லையா? இப்போ எல்லா உழைப்பும் உழைப்பல்ல. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பாருங்க. எல்லா பணமும் பணமல்ல, சான்றோருக்கு பொய்யா பணமே பணம். எல்லா பணமும் பணம் கிடையாது. நீங்கள் உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் காசு. மற்றதெல்லாம் அது அதனுடைய தன்மையில் வேலை செய்யும். அதனால தான் மகரிஷி நாம் உழைக்கிறதுல நேர்மையாக இருக்கணும். முறை தவறி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்கிறாங்க. ஸோ நாம் இந்த ஒரு குறளில் நீங்கள் என்ன வார்த்தையை போட்டு பார்த்தாலும் அதுக்கு ஈஸியாக தனியாக பிரிச்சிடலாம். அது சரியா தப்பாங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ள ஆழமாக யோசித்து பாருங்கள். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தற்சோதனை பண்ணுங்க. எல்லா உணவும் உணவல்ல, சான்றோருக்கு பொய்யா உணவே உணவு. எல்லாமே உணவு கிடையாது. நம்மளுடைய உடம்புக்கு எது பொருந்துதோ அது மட்டும்தான் உணவு. நான் சாப்பிட்ற உணவு என்னுடைய உயிரை என்ன பண்ணக்கூடாது? சிதைக்கக்கூடாது. என்னுடைய காந்தத்தை சிதைக்கக்கூடாது. அது மட்டும்தான் உணவு. இந்த ரஜோகுணம், தமோ குணம், சாத்வீக குணம்னு இருக்கு இல்லையா? இப்போ ரஜோகுணம் கொண்டதெல்லாம் உணவே கிடையாது. தமோ குணம் கொண்டதும் உணவே கிடையாது. சாத்வீக குணம் அது மட்டும்தான் உணவு. இப்போ எவ்வளோ அழகாக புரியுது பாருங்க. எல்லா உணவும் உணவல்ல, சான்றோருக்கு பொய்யா உணவே உணவு. நீங்கள் எந்த வார்த்தையை தூக்கி இந்த குறளுக்குள்ளே போட்டு பார்த்தாலும் தனியாக பிரிச்சிடலாம். தற்சோதனையினுடைய சிறப்பான ஒரு குறளாக வள்ளுவர் இந்த குறளை கொடுத்துருக்காரு பாருங்க. எல்லா அருளும் அருள் அல்ல, சான்றோர்க்கு பொய்யா அருளே அருள். எல்லா கல்வியும் கல்வி அல்ல, சான்றோர்க்கு பொய்யா கல்வியே கல்வி. எல்லா அரசும் அரசல்ல, சான்றோர்க்கு பொய்யா அரசே அரசு. எல்லா தேசமும் தேசமல்ல, சான்றோர்க்கு பொய்யா தேசமே தேசம். எல்லா மொழியும் மொழி அல்ல, சான்றோர்க்கு பொய்யா மொழியே மொழி. எல்லா கலையும் கலையல்ல, சான்றோர்க்கு பொய்யா கலையே கலை. எல்லா செல்வமும் செல்வமல்ல, சான்றோர்க்கு பொய்யா செல்வமே செல்வம். எல்லா நட்பும் நட்பல்ல, சான்றோர்க்கு பொய்யா நட்பே நட்பு. எல்லா உறவும் உறவல்ல, சான்றோர்க்கு பொய்யா உறவே உறவு. இப்படி ஒவ்வொன்றத்தையும் யோசனை பண்ணி பாருங்க. யோசிக்க யோசிக்க அதில் இருக்கக்கூடிய உண்மையும் பொய்யும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்து உணரணும். பகுத்து உணர்ந்து கொண்டாலும் அதை தொகுத்து வாழவும் தெரிய வேண்டும். பகுத்தறிவு எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு போகிறது கிடையாது. அப்படி பிரித்தாலும் அதை தொகுத்து வாழக்கூடிய வாழ்வியல்லையும் நாம் சிறந்தவங்களாக இருப்போம். அதுதான் மனிதனுக்கான அடையாளம். எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு போகிறதுங்கிறது பகுத்து பார்த்து அங்கங்கே விட்டுட்டு போகிறது அது விளங்கின தன்மை, அறகுறையான ஒர்க்கு. அதனால தான் மகரிஷி அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பகுத்துணர்வில் தொகுத்து உணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அப்படி அந்த இடத்துல வாழணும். நம்ம வாழ்கிற இடம் எதுன்னா அதுதான். அப்படி தொகுத்து உணர்ந்த நிலையில பண்பாடோடு நின்னோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல, சான்றோருக்கு பொய்யா வாழ்க்கையே வாழ்க்கை. எல்லா பேச்சும் பேச்சல்ல, சான்றோருக்கு பொய்யா பேச்சே பேச்சு. எல்லா எண்ணமும் எண்ணமல்ல, சான்றோருக்கு பொய்யா எண்ணமே எண்ணம். என்ன வார்த்தையை போட்டு பார்த்தாலும் தனியாக பிரிச்சிடலாம். இப்போ எவ்வளவு சிறப்பாக நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மகரிஷிக்கிட்ட வந்தனால இதெல்லாம் புரியுது, இதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியுது. இப்போ மகரிஷிகிட்ட வரல அப்படின்னா நாமளும் சேர்ந்து மங்கி பாடத்தில் போய் குடிச்சிட்டு இருப்போம், டேமில் போய் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்போம். இதுதான் நடக்கும். நம்மளுடைய செயல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காகவே உருவான பிறவி தான் இது.
இந்த மனித பிறவிங்கிறது செயல்களை ஒழுங்குபடுத்துவது, மனதை ஒழுங்குபடுத்துவது. இந்த பிறவியே அந்த ஒரு பகுதியில் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஐந்தறிவு ஜீவனா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பெருசாக நமக்கு சீர்திருத்தமெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிதான் இந்த 5 அறிவு ஜீவராசியினுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் மனிதன்கிறவன் இந்த 5 அறிவு கிடையாது, நாம வேறு ஒரு தளம். அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ நமக்கு இந்த புரிதல் இதுவே தவத்தில் நம்மளுடைய மனசு அந்த பண்பட்டாதான் இந்த நிகழ்ச்சிக்கே தயாராகும், இந்த புரிதலே கிடைக்கும். அதனால தான் மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, இது வெறும் போதனை மார்க்கமாக மட்டுமே வச்சிருந்தோம்னா மனித சமுதாயம் எந்த வகையிலையும் மாற முடியாது. இது சாதனை மார்க்கமாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக தவத்தால் பண்பட்ட மனதால் மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால கூடவே மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, தவத்தையும் கொடுத்துட்டாங்க. நாம் தவம் பண்ணிக்கிட்டே தற்சோதனை பண்ணிக்கிட்டே உயரணும், மறுபடியும் சிந்திச்சு சீர்திருத்தம் பண்ணி மறுபடியும் தவத்தில் உயரணும். இங்கே தவத்திலையும் உயரணும், தற்சோதனை பண்ணி செயல் பண்புகள்லையும் உயரணும். ஸோ அந்த முறையில் தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் எந்த அளவுக்கு நம்மளை பண்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தவமும் என்ன ஆகும், அடுத்த கட்டத்துக்கு போகும். இது ஒரு உளவியல் சார்ந்தது தான். முழுக்க முழுக்க உளவியல் தன்மையும் இறையியல் தன்மையும் ஒன்று கலந்த கலவையாக இந்த மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்டேக் ஏதாவது இருக்காங்கிறதையும் நாம் அப்பப்போ கரெக்ஷன் ஒர்க் பார்க்கணும். நாம் கரெக்ஷன் பார்க்காம அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனம் டேலி பார்க்காம அது பாட்டில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கடைசியில் மொத்தமாக சிக்கிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி நாம் சரி தவறு அப்படிங்கிறதுல நாம் ஃபாலோ பண்ணி அதில் தேவையில்லாதது இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் தூய்மை செய்து கொண்டு மறுபடியும் நம்மளுடைய நோக்கி உயிரை நோக்கி இந்த பயணத்தில் நம்மளை முழுமைப்படுத்திக்கிட்டே போகணும். அப்படின்னா மட்டும்தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ முடியும். நாம் எல்லாருமே ஒரு சிறப்பான பிறவி அமைப்பை உடையவங்க தான். ஆனால் இந்த சிறப்பான பிறவி அமைப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த விலங்கின பதிவு என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் நிறையாவே அப்படி கபலீகரம் பண்ணி வச்சிருக்கு. நாம் மனிதனாக வாழக்கூடிய தன்மை, காலம், நேரம்ங்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளாக அப்படி சுருக்கிக்கங்க. 1 மணி நேரத்தில் நான் எவ்வளோ நேரம் மனுஷனாக வாழ்ந்தேன், எவ்வளோ நேரம் விலங்காகவும் பழக்கத்துலேயும் வாழ்ந்தேன்னு யோசிங்க. அப்படி யோசித்து நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்ல மனிதத்தன்மையோடு இருந்திருக்கோம். பாக்கி பழக்கத்திலேயும் பிறர் மன தூண்டுதலாலேயும் விலங்கின தன்மையிலாகவும் பாதிக்கப்பட்ட செயல்களோடு வாழ்ந்திருக்கோம். அப்படின்னா இதை நாம் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி இந்த 50 நிமிஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்படி குறைச்சி பழகிட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நாம் மனிதனாக வாழ்ந்தோம், தூங்குற நேரம் போக, இதெல்லாம் நாம் யோசிக்க ஆரம்பித்து ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா இதையெல்லாமா எடுத்து வேலை என்ன செய்யறது, வாழ்க்கைன்னு வாழ்கிறதுன்னு யோசிக்கிறோம். அந்த இடத்துல தான் நாம் சறுக்குது. நம்மளுடைய இப்போதைய இந்த சூழ்நிலைக்கான ஒர்க்கே இதுதான். இன்னைக்கு இந்த மனித பிறவிக்கு என்ன ஒர்க்குன்னா இந்த காலகட்டங்களில் இதுதான்.
ஃபில்ட்ரு பண்ணுறது தான். இப்போ இந்த ஒர்க்கையே நாம் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னா மறுபடியும் சிக்கல்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். சில விஷயங்களை தள்ளி போடலாம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.